மெகா 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 தொட. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. லட்சுமி, லட்சுமி, ஐயோ நான் கிளம்புறேன், நேரம் ஆகுது. லட்சுமி, அவளை பார்த்துட்டு போற வேலை நல்லபடியா முடியும்னு பார்த்தா உள்ள இருந்து வெளில வரான்னு பாரு. லட்சுமி, இந்த ஒரே ஒரு வாய் மட்டும் தான், அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். இந்த ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க ஒழுங்கா கேண்டிலாம் சாப்பிட மாட்டீங்க, எனக்கு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வாய் தான், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். கேண்டி என்ன திங்க வச்சே கொள்ற. காலையில இருந்து 15 இட்லி தந்துருக்கடி, முடியல. சே 3 இட்லி தான் நீங்க சாப்பிட்டீங்க. அது வளர்ந்த பிள்ளை இப்படி கணக்கு வச்சு சாப்பிடலாமா? நான் வளர்ந்த எரும மாடு. கொல்லுறேன் எரும மாடு சொன்னீங்கன்னா. அமுல் பேபி. அப்படியா? ஆமா, கண்ணத்தை பாரு, ஆப்பிள் மாதிரி அப்படி கடிச்சு திங்குற மாதிரி. இந்த கடிச்சுக்க. நான் கண்ணத்தை கடிக்கணும்னா நீங்க இந்த இட்லியை கடிக்கணும். இங்க பாருங்க, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த 2 கண்ணம் தான். அப்படியே ஆப்பிள் மாதிரி இருக்கும். இப்படி சாப்பிடாம கிடந்தீங்கன்னா அது கண்ணோட கண்ணா ஒட்டி போயிடும். பார்க்க சகிக்காது. உங்ககிட்ட இருக்க அழகே அது ஒண்ணுதான். ஏங்க இந்தங்க சாப்பிடுங்க. ஏன்டி இப்படி பாடா படுத்துத? 7 மணி நேரம் விட்டுட்டு இருக்கடி. எங்கப்பா அங்கங்க முளைச்சுக்கிட்டே அலைதாரு. அவரு கிடக்காரு, நீங்க சாப்பிடுங்க. வேண்டாண்டி, வயிறு முட்டை இருக்குடி. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போகணும். என் தங்கம்ல. அப்ப நீ நிறைய கொஞ்சணும். என் தங்கத்தை கொஞ்சாமல அதெல்லாம் கொஞ்சுவேன். நிஜமா? இந்த பயவுல நம்ப முடியாத. எனக்கு கொஞ்சம் தெரியும். என் கொஞ்சலையே வேற மாதிரி இருக்கும் தெரியும்ல. கொன்னா போடுற, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போங்க. நீ எனக்கு ஊட்டணும்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணு கொடுக்கணும். அதான் கால் இந்த 10 வாட்டி கொடுத்துருக்கேனே. அட்டியே 15 இட்லி உருட்டி விட்டுட்டு 2 வாட்டி தண்ணி கொடுத்த. கணக்கு வச்சுட்டே இருந்திருக்கீங்க. நீ என்ன சொன்ன? சாப்பிட்டா தருவேன்னு சொன்ன, அதான் சாப்பிட்டேன். அட பாவமே. படையப்பால ஒரு பாட்டு உண்டு பாத்துக்கங்க. என்ன பாட்டு? மீச வச்ச குழந்தையப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது உங்களுக்கு தான் பொருந்தும் பாத்துக்கங்க. ஆளை பாரு முரட்டாட்டமா, மீசைய பாரு ஆனா குழந்தை மாதிரி சேட்டை. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. அங்க போனா உன் விக்க என்ன தந்துரு. மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா அப்படின்னு வீட்டுக்கு வந்தா ஓ தந்துரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாரு, நான் எத்தனை தண்டி ஆக போறேன்னு. அப்ப கூட நீங்க அழகாதாங்க இருப்பீங்க. இந்த 2 கண்ணமும் இல்ல, அப்படியே பெரிய சைஸ் ஆப்பிள் மாதிரி இருக்குங்க. சிரிக்கவா செய்யற? சரி நான் கடிச்சுக்க. கடிச்சிருவேன். கிட்ட வந்து கடிடி. என்னங்க நீ இதை நடி கடிக்க போறேன்னு கடி. அதை சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணும். சரி உருட்டி விடு. சரி. நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே, என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம்? எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். இந்த ஒரு வயசு ஒரு வாங்கிக்கடா, அம்மா கிட்ட வாங்கடா, அம்மா கையால வாங்கி சாப்பிடுடா. உன் கையால நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படி சொல்லாதடா, அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடுடா. நீ அசிங்கம். அப்பா சொன்னாங்க, நீ எனக்கு வேண்டாம். என்னங்க ஆச்சுது? ஏங்க யாழ்றீங்க? ஐயோ ஏன் இந்த சாபம்? எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். ஏங்க எதுக்கு யாழ்றீங்க? ஏங்க யாழ்றீங்க? அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா? எங்க போனாலும் நானும் வருவேன். கண்ணாடி பாரு நானும் கெடுவேன். தாயே உயிர் பிரிந்தாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் கேட்கும். ஏங்க எதுக்குங்க அலறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. சரி வீட்டுல போ. பத்திரமா இரு சரியா? எங்க பாரு, பத்திரமா இருக்கணும். யாருதீங்க? இல்ல நீ சாப்பாடு உருட்டி விட்டல,
அதான் வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணும் இல்லைல்ல? சரி ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. பத்திரமா இருக்கணும். சீக்கிரம் வரேன்னா. சரி. இந்த அளவுக்கு இவ கைக்குள்ள வச்சுக்கிட்டாலே இரு, உன்னை எப்படி அவனை வெறுக்க வைக்கிற மட்டும் பாரு. இனி அவர் மனசுல இருந்து என்னை எடுக்கவே முடியாது. அவர் இப்ப என்ன தாயா பாக்குறாரு. தாயும் பிள்ளையும் என்னைக்கும் பிரிக்க முடியாது. அப்படிதான் இப்ப எங்க உறவு. கூடிய சீக்கிரத்துல உன் முகத்தெரிய நான் கிழிக்கிறேன். என் புருஷனுக்கு நீ ஏதோ பெருசா துரோகம் பண்ணிருக்க. அது பாவம் இப்ப முன்னாடி ராத்துல எந்திரிச்சு கத்துது கதறுது. அப்படி என்னடா படுப்பாய் பண்ணுன. சீக்கிரம் அந்த வழியில இருந்து என் புருஷனை நான் மீட்டு கொண்டுட்டு வருவேன். சகஜ வாழ்க்கை வாழ வைப்பேன். அவன் இப்ப இல்லடி, அவன் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவன் மனசுல இருக்கிற வழி படு முறையவே முறையாது. அது ஆளாத வடுவாதான் இருக்கும். ஆக்கி வச்சிருக்கல அப்படியே. புருஷனை கூட்டிட்டு போய் தனி கொடுத்துட வாழ்ந்தலான்னு பார்த்த. அது இப்போ இல்ல. இந்த நல்ல சிவன் ஊசோட இருந்தாலும் சரி, செத்தாலும் சரி, நீ அவன் கூட தனியால வாழ முடியாது. அந்த கிட்ட பெரம்படு எதுக்குங்க? உன் பக்கத்துல நான் கை கட்டி நிக்கல, அதுக்குதான் நக்கலு. அட்டென்ஷன் சானிடைசா. நீங்க கம்பு வச்சிருப்போம் எங்க உங்கள இங்க வாங்கல 2 பேரும் வர மாட்டேனே. அடிப்பீங்கல்ல? அடிக்க மாட்டேங்காங்களா? நீங்க வந்துட்டு போங்களே. தெரியும், கொஞ்சம் மாதிரி எங்களை கொட்டி விட்டுருவீங்க. நாங்க வர மாட்டோம். ஐயோ ஐயோ, சத்தியமா அப்ப அடிக்க மாட்டேன். இங்க வாங்கல. அன்னைக்கு இப்படிதான் வாமான்னு சொல்லிட்டு மண்டல நறுக்கு நறுக்குன்னு கொட்டிட்டீங்க. நாங்க வர மாட்டோம். இல்ல தங்கம், இப்ப இங்க வாங்க. டி போவாத டி, அப்பா கொட்டி விட்டுறவே. போவேன் பாரு. அட்டென்ஷன் ஸ்டார்ட். ஐயோ ஐயோ, நான் என் பொண்டாட்டி கிட்ட கை கட்டி நிப்பேன், அவ காலையும் அமுக்குவேன். என்ன பாக்குறியா? அதத்தே நம்ம பாக்குறமே. மாமியார் கால அமுக்குறத. ஐயோ, டி உன் வாய் வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி? பாருங்க மாமியாரே, நைட் எல்லாம் மாமனார் உங்க கால அமுக்குறத நாங்க எத்தனை நாள் பாத்துறோம். பாத்துட்டாளுவா? காலையிலேயே என் மனத்தை வாங்குறாளே. ஏடி, இன்னைக்கு உங்களுக்கு வேலை எதுவும் இல்ல? இல்ல. அதான் மனத்தை வாங்க வந்திருக்கா. என்னம்மா? நாங்க அந்த வெளியில போறோம். போயிட்டு வாங்கம்மா, பத்திரமா வீடு வந்துடணும். சரிங்கப்பா, நீங்க மாமியாருக்கு கால அமுக்குங்க, நாங்க போயிட்டு வரோம். கொண்டுதான் ஓடிடு. பெரிய கிரிமினல் ஆயிரா. என்ன அதானே? ஒரு ராஜாவா இருந்தாலும் அன்னைக்கு கிட்டவங்க பார்த்து செல்லுபடி ஆவலையே. பாத்தியா எப்படி சிக்கிட்டேன் பாத்தியா? வந்தேன்னு வச்சுக்க உனிய. இல்ல மாமியாரே, மாமனாரே எவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயரு. ஆனா உங்ககிட்ட மட்டும் கை கட்டி நிக்காதா? அது எப்படி மாமியாரே? உங்க பிள்ளைனா இருக்காவல, கால் உளைச்சல்ல 2 தைலத்தை போட்டு தடவுங்கன்னா உன் காலை நாங்க பிடிக்கணுமா அப்படின்னு ஏக்கியாடம் பேசுதாவ. அதானே இந்த மந்திரத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாதா? நாங்களும் கொஞ்சம் கெத்தா இருப்போம்ல. இப்ப 2 பேரும் எங்க கிளம்பி நிக்கலாட்டி போங்க, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. வர வர நம்ம வீட்டு ரொம்ப போர் அடிக்கு மாமியாரே. ஏமடி? ஆமா, நீங்க 2 பேரும் காதல்ல இறங்கிட்டீங்க. செம்பகவலி கம்பெனியே தஞ்சம்னு கிடக்கா. அவ தமிழ் மாமியார் வீடு போறேன்னு சொர்க்கம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த பயவுளையெல்லாம் அடிச்சு ஸ்கூலுக்கு பத்திட்டிய. நானே இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப போர் அடிக்கி. அதான் தேன்மொழி இருக்கால, இதான் மாமியார் கொசரோ. ஏமா அதான் தேன்மொழிலாம் வீட்டுல இருக்கா? அதானே எப்படி சொல்லிட்டா பாரு. அப்படியே கலகலன்னு பேசி தள்ளிடுவா. ரூமுக்குள்ளே பயவளை எங்களை விட மாட்டேங்குது. அவன் கிஷோருக்கே உள்ள இடம் கிடையாது, நம்ம எப்படி உள்ள விடுவா? பாரு மாமியார் குசும்பா, பாரு. இருந்தாலும் மாமியாருக்கு இவ்வளவு கொசர ஆகாது பத்தியா? கிஷோரே வந்தா தலைதறிக்க ஓடுறான். ஏன் அவ எங்க உள்ள இருக்க விடுதா? கிஷோருக்கும் அவளுக்கும் ஏகா பொருத்தமா இருக்குது. முன்னாடி கொஞ்சமாவது அவன் மேலயாவது பாசம் வச்சிருந்தா. இப்ப புள்ள வந்ததுக்கு அப்புறம் அறவே அவன் மேல பாசமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. ஏதோ புள்ள வந்தனால புள்ளதான் தன்னை தூக்கி நிறுத்த போறான்ட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கா. புள்ள போதும் புருஷன் வேண்டானே சும்மா மெதப்புல வாழ்ந்துகிட்டு இருக்காத்த. அவன் இப்போ வீட்டுக்கு வர்றது இல்லையா? வாரா, வந்து எங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்புறம் படுக்க மட்டும் உள்ள போறான். அந்த நேரமும் ஒரே சண்டை சச்சரவு தான். ஆமா மாமியாரே, நாம ஏன் இப்படி பண்ண கூடாது? எப்படி? பேசாம தேன்மொழியாவி அம்மா வீட்டுக்கு அனுப்பிதான் வச்சா என்ன? அவ எப்படி ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டேக்கா. பொதுவா நம்ம வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் கலகலன்னு பேசி எடுத்திருந்தாதான் இருக்கவங்களுக்கும் அந்த வீட்டுல நல்லா இருக்கும். வெளியில போயிட்டு எப்பண்டா வீட்டுக்கு போலான்னு சந்தோஷமா வந்துட்டு இருக்கோம். இவன் மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா வந்துருது. அவளும் சந்தோஷமா இருக்க மாட்டா, நம்மளையும் இருக்க விட மாட்டா. அதனால அதனால என்ன?
குற்றாலத்துக்கே அனுப்பி வைங்கன்னு சொல்றேன். இந்த பிள்ளைங்க வாயாலே சொல்ல வச்சுட்டாளே. முடியலத்த, ஏதாவது பண்ணுங்கத்த. கிஷோரும் நிம்மதி இழக்கா, நாங்களும் நிம்மதி இழந்து போறோம். எதுக்குத்த? சரி, குழந்தை பிறக்கட்டும் பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவ விஸ்வரூபம் எடுப்பா. அவ போனா அப்படியே டோட்டலா செஞ்சாகும். என்ன சொல்ற? வெயிட் அண்ட் சீ, பொறுத்து இருந்து பாருங்க. குரங்கி என்ன வாலு பெருசா வளர்ந்த மாதிரி இருக்குது? ஆமா, பின்னாடி பாரு என்ன பெரிய வாளுன்னு பாரு. முன்னாடி இந்த இவளுக்கு மட்டும் தான் வாழ்ந்தது. இப்ப அங்க பக்கத்து அடிக்க பாருங்க, அதுக்கு சேர்த்து வாழ் வந்திருக்கு. இவள கிட்ட வம்பலுக்குலன்னா இவளுக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் டூட்டி முடிஞ்சு வாரியா? அக்கா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லி கொடுக்க. அத்தி என்ன பெரிய வாளு. ஏமா என்னடா அம்மா, இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு பைக்ல ஊத்தி போட்டு கொடுத்துருவாங்களோ? பைக்ல சொல்லட்டுமா? இல்ல நீ ட்ரெஸ் மாத்திட்டு வாடா போ. இல்ல, வந்து வச்சுக்கிடுதே. உங்களுக்கு தோசை சுட்டு வச்சிருக்கா, திம்பியலாம். தோசை சுட்டு வச்சுட்டு போயிருக்காளா? ஆமா, ஆண்ட தோசை. எங்க செம்புவலி பழி வாங்குதலே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். ஆமா, நானே சுட்டு தின்னுக்கிடுதேன். மாவு காலி, ஆட்டிக்கிடுவேன். அரிசி உளுந்தெல்லாம் காலி, அண்ணாச்சி கடையில வாங்கிக்கிடுவேன். அப்படியே எனக்கு 2 தோசை பார்சல். சேட்டை பாரு மூணுக்கும். என்ன சீக்கிரம் அவுத்து விட்டுட்டாங்களா இன்னைக்கு உங்கள? அதாவது ஊருக்குள்ள 2 குரங்கு சுத்திட்டு இருக்கான், போய் புடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கு பாத்துட்டு 2 குரங்கும். தோசை சுட்டு திங்க போவல? இல்ல, 2 குரங்கையும் புடிச்சு ஒப்படைச்சிட்டு தான் போகணும். கொசர பத்தியா? இல்ல மதனே. என்னமா சீக்கிரம் வந்துட்டால, அந்த வரைக்கும் போயிட்டு வந்துக்கலாம்ல. அவன டூட்டில எல்லாம் இருந்தானுவ. அந்த புள்ளைய பாத்து நீ எவ்வளவு நல்லா ஆகுது. அவ ஆனந்தி ஆஜரெல்லாம் பாத்து. சரிம்மா, அவளை தூங்கி எந்திரிச்சு போறேன். நேத்து நைட்டு போனது டூட்டிக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. சரி, அப்பவே தூங்கு போ. அண்ணனுக்கு 2 தோசை சுட்டு தரது முடியாது. அண்ணே பாவம். இது இட்லி இருக்கு வேணுமா? அத்தி உன் கையாலியா? வேண்டாமா, பசி நின்னு போச்சு பத்துக்க. பால்வாடியில வாங்கி வச்சிருக்காளா? அதான் ஆசையா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா. ஐயோ ஐயோ, அடியே பால்வாடியில வாங்கி வச்சிட்டு வேணுமா நான் கேக்குறேன். டேஸ்டா இருக்கும். நான் கூட அதான் சாப்பிட்டேன். உனக்கு யாரு? பக்கத்து மணி பேர்ல அவன் தான் வாங்கி வந்து தந்தான். அங்கதான் உரைப்பு உப்பு துவர்ப்பு எதுவுமே இருக்காது. டேஸ்டா இருக்கும். ஒன்ன உண்மையிலே அததான் வாங்கி தின்னுட்டு இருப்பா. இவன் சாப்பிட்டுருப்பா நம்புறேன். நீங்க இன்னைக்கு வேலைக்கு போகல? எங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை. எதுக்கு? ஆகஸ்ட் 15 இல்ல. அடியே இன்னைக்கு 21. 21 ஆச்சரியமா கேட்டா? இல்லனே, அன்னைக்கு ராமனே சோதத்தன்டே முன்னிட்டு உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய தமிழ் திரைப்படம் அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட் வந்தது. அதுக்குள்ள 21 தேதி ஆயிட்டா. அது இவ்வளவு ஸ்பீடா போச்சுனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 60 வயசு ஆயிருவே. அது நான் நிறைய வாழ வேண்டியிருக்கு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். முன்ன பாரு, ஏதோ நேத்து தான் எனக்கு கேட்ட மாதிரி இருந்தது. சோதத்தனத்தை முன்னிட்டு உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய தமிழ் திரைப்படம் அப்படின்னு தமிழ் டிவிலே தமிழ் படம் போடுவான்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தானுவ. அதுக்குள்ள பாரு 21 தேதி ஆயிப்போச்சா. அது எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி, நம்ம எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்? தமிழ்நாடு. அப்படியா? நானும் இந்தியா நினைச்சிட்டேன் பாத்துக்க. சரி, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். என்ன ரெண்டுத்துக்கும் அப்படி ஒரு சந்தேகம்? அது ஒண்ணு இல்லனே. அப்பப்ப உங்கள் சன் டிவியில், உங்கள் ராஜ் டிவியில், உங்கள் விஜய் டிவியில் தமிழ் திரைப்படம்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்களே. அதான் ஒருவேளை அந்நிய நாட்டுல எதுவும் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு ஒரு சின்ன சந்தேகம்னே. எனக்கும் அந்த சந்தேகம் பாத்துக்க. அப்படி சொல்லும்போது ஒரு செகண்ட் நானே நினைச்சிருவேன், நம்ம வேற எங்க வந்திருக்கோமோ. தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு எங்க நம்ம தெரியும் பாத்திருக்கியா? நம்ம தொலைஞ்சு போன மாதிரியே கனவு பாத்தியா? அப்படியே இருக்கும். எனக்கும் நாமட்டி அப்படி சொல்லும்போது அப்ப நம்ம வேற நாட்டுல இருக்கும் போலுக்கு. அதான் அதிசயமா சொல்றாங்க அப்படி நினைச்சுக்கிடுவேன். அப்புறம் வந்து பயவழியில ஏத மாட்டை கட்டியாச்சா, மாட மேய விட்டாச்சா அப்படின்னு அந்த சவுண்ட் கேட்கும் போதுதான் நம்ம ஊர்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஊர்ஜிகமாகும் பாத்துக்க. அத்தாடி என்ன மாதிரியே உனக்கும் இருந்திருக்கு பாரு. உனக்கு அப்படிதானோ? நிறைய பேருக்கு அப்படித்தாமா இருக்கும். அப்படியானே? நான் கூட எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அதான் நமக்கு இப்படி எல்லாம் தோணுதுன்னு நினைச்சு விட்டவன. எப்படிலாம் நம்மள குழப்பதானோ பத்தியெல்லாம். பாரு என்னங்க? ஐ செம்பகவல்லி. ஐ செம்பகவல்லி இல்ல, வேற செம்பகவல்லி தான். பார்த்த உடனே பாத்தேடி 1000 வாட்ஸ் பல்ப் எப்படி எரியுதுன்னு அதிசயமா பகல்ல பாத்துட்டவல்ல. அதான்
என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, சொல்லவே இல்ல. வேலை முடிஞ்சது, சரி வீட்டுக்கு போமேன்னு வந்தேன். நீ என்ன சீக்கிரம் வந்துட்ட? என்னம்மா இப்பதானே போன? இல்லத்த, தமிழும் தினேஷும் கம்பெனியை பார்த்துக்கிட்டு தான் நீ வீட்டுக்கு போனாங்க. சரின்னு கிளம்பி வந்துட்டேன். தினேஷ் வந்திருக்கானா? ஆ ஆமாத்த, அவ தமிழ் நிறைய இடத்துல கையெழுத்து போட வேண்டியது இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்திருந்தாரு. எப்படியும் நேரம் ஆகும், சாயங்காலம் 6 மணி ஆகும். நான் ஏன் சும்மா இருக்குன்னு அதெல்லாம் கிளம்பி வந்துட்டேன். செம்மவழி பசிக்கு. ஏட்டி ஒரு தோசை சுட்டு கொடுத்துருக்கலாம்லாட்டி. அதுக்குத்தான் அவனை என்ன கிண்டல் பண்ணிருக்கால தெரியுமா? அட பாதவத்திகளா, வா தோசை வேணும்னு 2 நேரம் வருவியல்ல, அப்ப இருக்கு. ஆமாமா, சுட்டு கொடுக்காத. ஓடிட்டு அடிச்சிருவேன். 2 தோசை சுட்டு கொடுத்துருக்கலாம்லாட்டி. சுட தெரிஞ்ச சுட மாட்டேமா. சோவரி தானோ. ஏங்க நீங்க வாங்க. எப்பா உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொண்டுட்டு வரட்டுமா? வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தை உங்களுக்கு? இல்லம்மா, மாமா இப்பதான் போட்டு கொடுத்தாங்க. நீ ஒரு வளர்வாய், இதுல முன்னாடி சொல்லுவியா? இதுல என்ன இருக்குது? செம்மவழி. ம் என்னங்க? இங்க வா. இன்னைக்கு செம ரொமான்ஸ் இருக்குன்னு நினைக்கேன். அப்படியா? அப்படித்தான் நினைக்கேன். பாத்தியா? என்னங்க? சரி, நானும் சீக்கிரம் வந்துட்டேன். நீ ஏன் வீட்டுல இருக்க? சினிமாக்கு போயிட்டு வரலாமா? சினிமாக்கா? வீட்ல எல்லாரும் இருக்காங்களே. போயிட்டு வாமா, அதான் கூப்பிடுறாம்ல, போயிட்டு வா. எப்போமா போக முடியும்? போயிட்டு வா. அதான் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்களே, வா போயிட்டு வருவோம். வீட்டுல என்ன சும்மா தானே இருக்கணும், வாயேன். இந்த 2 உட்கார்ந்துருக்க. பரவாயில்ல பரவாயில்ல, போயிட்டு வா. போறாம லைட்டா கிளம்ப, போயிட்டு வரலாம். சரிங்க. இப்போ 2 தோசை தந்துடட்டா? அதான் வெளில போறமே, வா. நீங்க ட்ரெஸ் மாத்தலையா? அந்த வேஸ்ட் எடுத்து வா, அதான் நல்லா இருக்கும். சரிங்க, நான் இதை போட்டுட்டு வரேன். நீ இதே போட்டுட்டு வா, இது நல்லதா இருக்கு. சரிங்க. சரி, உள்ள வா. சரிங்க. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் சுத்துவோம் போலுக்கு. மாமியாரே, என்ன டீ? உங்க மகன் குமாருக்கு பேசாம இந்த வயக்காட்டிலே ஒரு பொண்ணுங்கன்னா பார்த்து அங்கேயே கட்டி கொடுத்து அங்கேயே வாழ வச்சிருக்கலாமே. அதானே. அன்னைக்கு வாயா, நம்ம தெற்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரலாம். நம்மள சோதிக்காங்கட்டி, எல்லாரும் நம்மள சோதிக்காங்கட்டி. சரிங்க, அடியே பொடி நடையா நடந்து போயிட்டு வரலாம், வாங்க. என் கை பிடிச்சுக்க. சரிங்க. பாத்து மெதுவா இறங்குன, கை சிக்கன பிடிச்சுக்க. சரிங்க, நீங்களும் பிடிச்சுக்கோங்க. சரி, வா, பாத்து இறங்கு. சோதனையில பெரிய சோதனை பத்துக்க நமக்கு. சோதனை மேல் சோதனை போது வடா சாமி, நீயும் நானும் கடைசி வரைக்கும் சிங்கிள் தாண்டி. சரி, நீயும் நானும் கை கொத்து போமா? நீயும் நானும் கை கொத்து. சொல்லி பிசக்கு புரோஜனம் உண்டாட்டி. புட்டிக்கிறேன், குமார் கைய புட்டிக்கிறேன். சொன்னா கேளு, இந்த விபரீத விளையாட்டுலாம் நமக்கு செட் ஆகாது, கேட்டியா? நமக்கு நாம தான் தோண, புரியுதா? வீணா போயிட்டு சிக்கல சிக்காத. இல்ல, நான் இன்னைக்கு குமார கூட்டிட்டு கோயிலுக்காவது இல்ல சினிமா தேட்டருக்காவது போவேன். சொன்னா கேளு, அதுக்கும் நமக்கும் ஏக பொருத்தம். எல்லாருக்கும் ஒண்ணு போல அமையாது. அவையில பார்த்து வீணா ஆசைய பார்த்துட்டு ஏதாவது வெளிய வேலை கொடுத்து வாங்கிறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நமக்கு அது செட் ஆகாது. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நல்லது, புரிஞ்சுதா? ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தோம்ல, வா கை கோத்து போவோம், வா. உனக்குனா எனக்கு நீ, சரியா? என்னெல்லாம் பாத்தியா, எதுக்காக ஆசைப்படுறானு பாத்தியா? மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும். அதே மாதிரி நீயும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரியுதா? வீணா வயக்காட்டுக்கு போய் குமார வெறுப்பேத்தி அவர் உன்னை ஓட விட்டு அடிச்சு எதுக்குன்னு கேக்குறேன், இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். நம்ம பாட்டுல பைக் எடுப்போம், நான் ரோடி வீட்டுக்கு போவோம், அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெளியில ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படி உனக்கு பிடிச்ச நகை பாலிசி லிப்டிக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படி வீட்டு பக்கம் வருவோம்னு சொல்லுவேன். எதுக்கு வீணா போட்டுக்கிட்டு? கரெக்ட் தானே? முத்துல ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னட்டி. முத்துல ஒரு வார்த்தையா? என்னது? நகை பாலிசி லிப்டிக்கெல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொன்னியே. சோதிக்கிறியான்னு கேட்க, இல்ல தெரியாம தான் கேட்க, என்ன சோதிக்கிறியான்னு கேட்க. ஓய், 99 வார்த்தை முக்கி முக்கி கணச்ச, அதெல்லாம் உன் காதுல விழல. உனக்கு பிடிச்ச லிப்டிக்கு நகை பாலிசி தான் உன் காதுல விழுந்திருக்குது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை என் காதுல விழும். நமக்கு எது தேவையோ அது காதுல விழுந்தா போதும். பக்கத்துல இருக்கவா 99 வார்த்தை உண்ணி உண்ணி கிடைச்சா நமக்கு என்ன? நமக்கு பிடிச்ச வார்த்தை விழுந்துதா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் வாழ்க்கைக்கு நல்லது, வாழ்றதுக்கும் நல்லது. சூப்பர் தத்துவமட்டி, you are very great. Thank you. இதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும். பக்கத்துல இருக்கவா 99 வார்த்தை உண்ணி உண்ணி கணச்சாலும் சரி, உங்க சாப விட்டாலும் சரி, அது உங்க காதுல விழணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை, நீ நல்லா இருப்ப தாயி, நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ல பாரு கோவத்துல, அது மட்டும் நம்ம காதுல விழுந்தா போதும். போதுங்கிறேன், அதுதான் நானும் சொல்றேன், போதும்.
மாப்பிள்ள இழுத்துட்டு வாடா. என்ன எங்கடா எடுத்துட்டு போறீங்க? நான் வரமாட்டேன். உன்னை யார் விட போறா? வா. டேய் ஒத்துரு, நான் எடுத்துட்டு வரேன், நீங்க இருங்கடா. ஐயோ மாப்பிள்ள உள்ள வாங்க. டேய் உங்க அக்கு பொறுக்கிற அளவே இல்லையா? நான் வரமாட்டேன். யார் விட போறா? கிஷோர் உள்ள இழுத்துட்டு வா. வாடா. என்ன பச்சை பிள்ளையடா, என்ன என்ன கேவலப்படுத்துறீங்க? இதுல கேவலப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள வாங்க. வேண்டாம், என்ன விடுங்க. டேய் வாடா. ஐயோ மாப்பிள்ள வாங்க. வேண்டாம் சொன்னா கேளுங்க. வேண்டாம் அதெல்லாம் விட முடியாது. வா மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க. நல்லதா பார்த்து எடுடா போ. நீ செஷன் பண்ணு, நீ தான் நல்லா பண்ணுவ. வா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா. ஏண்டா 7 வயசாது இப்போ போய் எனக்கு உன் நிலைமை இப்படி அவனை நினைச்சு கூட பார்க்கலடா. ஓட்டவா சரி, நீ ஓட்ட. வேண்டாடா விட்டுருங்கடா. அதெல்லாம் முடியாது. வா நல்லா தின்னமா பார்த்துடுன. நீ எடுறா, அதான் நல்லா இருக்கும். சொல்றோம்ல, பார்த்து எடு போ. சரி. வாங்க சார் வாங்க. என்ன சார் பார்க்கணும்? வெளியில அண்ணா கொடி பார்க்கணும். எத்தனை வயசு பிள்ளைக்கு சார்? நான் போறேன்டா, என்ன விட்டுருங்கடா. சார் 2 வயசு பிள்ளைக்கா 3 வயசு பிள்ளைக்கா இல்லனா 4 வயசு பிள்ளைக்கா சார்? 28 வயசு பிள்ளைக்கு. வேலை பாக்குற பிள்ளைய இருக்கு. நான் போறேன்டா. 28 வயசு பிள்ளைக்கு வேணும் பாத்துக்கங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். மொரட்டு பையன். ஆமா நல்லா தின்னமா பாத்துட்டுங்கண்ணே. ஓகே சார். அந்த புள்ள சிரிக்குடா. சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டு விடுடா. உன்னை பத்த சிரிக்கி, என்ன பத்து சிரிக்கி. ஒண்ணு தர மச்சான், வேண்டாம் என்ன விடுங்க. இங்க வெளியெல்லாம் நல்லா சுத்தமா இருக்கும்ல சார்? வெள்ளி ஒரிஜினல் வெள்ளி சார், நீங்க அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். இடையில அத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்ன பத்தி தெரியல, நீங்க ஐபிஎஸ்ஸா இருக்கேன். ஏதாவது கோல்மால் பண்ணிருந்தீங்க. சார் வெள்ளி சூப்பரா இருக்கும் சார். சரி நல்ல வெளியே எடுத்து காட்டுங்க. அந்த உருண்டை ஒரு மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் இருக்கு சொல்லு. அந்த சப்பையா இருக்க மாடல் வேண்டாம், அது அழுத்தும். எப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானுவ. ஏண்டா நீ அம்மா கிட்ட போட்டுருக்க? ஆமாடா, சின்ன வயசுல எங்க அம்மா போட்டு விட்டாங்க. வளர வளர அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட வேண்டியதான். அம்மா போட்டதா? அதுக்கு தான் உனக்கு இவனை எடுத்துறதுக்கு வந்திருக்கானுங்க. நீ சின்ன வயசுல போட்டது இல்லைன்னு நினைக்க, அதான் எடுத்து கொடுக்கணும்னு கூட்டு வந்திருக்கானுங்க. அம்மா போட்டு விடுவாங்க, அதான் இவனுங்க உனக்கு அம்மாவா இருந்து போட்டு விடுறானுங்க. இவனுங்க தான் உனக்கு எல்லாமா இருக்கானுங்களே, அதான் போனை போட்டு சொன்னானுங்க உன்னை கூட்டு சொல்லி, அதான் கூட்டு வந்தேன். சார் இந்த கொடி மாடல பாருங்க சார். டேய் தருண், இது நல்ல தின்னமா இருக்கு பாரு. நல்ல தின்னமா தான் இருக்கு. இதை கொண்டா பாப்போம். நல்ல தின்னமா இருக்கு பாரு. சரி அப்படி இதே இருக்கட்டும். அவர் இடுப்பு வச்சு பாரு, அளவு கரெக்டா இருக்கான்னு பாரு. மாப்பிள்ள எங்க வாங்க. வாரு. அலே யாக்காரன் தாண்டா நீ, சும்மா இருடா. மாப்பிள்ள இது உங்க இடுப்புல அளவு பாருங்க. சரி. சரியாதான் இருக்கு. இதை எடுத்துருவோம்டா. சார் இது வெயிட் அதிகமா இருக்கும், பரவாயில்லையா சார்? எங்க வீட்டு மாப்பிளைக்கு வெயிட்டா தான் வேணும். 10 நாளா வேண்டாம், இது இருக்கட்டும். இது நல்ல கனமா இருக்குது, இதை கொஞ்ச நாள் ஓடும். சரிடா, இதே எடுத்துருமா? இதே பில்லு போட்டுருங்க. முத நிறுத்து கட்டிடுறேன் சார். ஓகேம்மா. சார் 75,000 ஆகும் சார். சரி பில்லு போட்டுருங்க. 75,000 ஆமா மாப்பிள்ள, நல்ல வெள்ளிக்கு கொஞ்சம் விலை தானே இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பில்லு போட்டு தந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் தங்கத்திலே போட்டுருவோம் மாப்பிள்ள. எதுக்கு இதெல்லாம்? இல்ல அன்னைக்கு பார்த்தேன், வேஸ்ட் கட்டும் போதே பார்த்தேன் உங்க இடுப்புல இடங்கறி இல்ல. அன்னைக்கே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோம், லீவ் கிடைக்க இல்லையா, அதான். எங்க மாப்பிள்ளைக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. சரி வீட்டுல ரோகிணி இருப்பா, கட்டி விட சொல்லுங்க, கட்டி விட்டுருவா. சரி அது எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அந்த கருப்பா எனக்கு இருக்கலாம், அதை ஜாயின் பண்ணி கட்ட சொல்லுங்க. இல்ல தங்கச்சிக்கு தெரியும், நீங்க கொடுங்க அவ கட்டி விடுவா. சரி உண்மையிலே லக்கோல வந்தேன். யாரு மேல நட கவலைப்பட்டேன். ஒரு வயசுக்கு அப்புறம் தகப்பனே கை விட்டுருவாங்கடா. புள்ள வளர்ந்துட்டு அவன் பார்த்து அவன் பார்த்துக்கிட்டு உன்னை புள்ள மாதிரி பார்க்கானுங்க. வேற ஏதாவது வேணுமா மாப்பிள்ள உங்களுக்கு? முதல்ல கைச்சன் ஏதாவது வேணுமா? ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுவே போதும். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது போதும். சும்மா கேளுங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எடுத்து கொடுக்காம நாங்க வேற யாருக்கு எடுத்து கொடுக்க போறோம்? இல்ல இது போதும். அப்பா இன்னைக்கு என்ன ஜாலியா இருந்தது. இவங்க கூட இருந்துட்டா சிரிச்சு சிரிச்சு வயிறே பொண்ணாயுது. கூட இருந்துட்டு வந்துக்கலாமோ? சரி நைட்டு போல போயிட வேண்டியதா. காலையில லுங்கி ஏதாவது போட்டுட்டு போனேன், எங்க போச்சுது? எங்க இவளா? என்ன வர வர வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க? வீட்ல இருந்து என்ன பண்ண போற? அப்ப நான் எதுக்கு இருக்க வீட்ல? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்க வீட்லயே இருக்க மாட்டீங்க? என்கிட்ட எதுக்கு பேசவே மாட்டேங்கிறீங்க? உன்கிட்ட பேசினா சண்டை வரும், எதுக்கு அது? அப்போ எங்களை பேசினா சண்டை வருது அப்படிதானே? அப்ப வீட்டுக்கே வர மாட்டீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்க. இவ்வளவு நேரம் அங்க இருந்த மனசுக்கு நிம்மதியா இருந்தது. இப்பதான் ரூமுக்குள்ள வந்தேன், போடா படுத்துறாளே. இதுல லுங்கி காட்சி போட்டு போனேன். எங்க? அதுலதான் கிடக்கும். நாளைக்கு செக்அப் போகணும், வருவீங்களா மாட்டீங்களா? வாரேன். எத்தனை மணிக்கு? காலையில 10 மணிக்கு. சரி கூட்டிட்டு போறேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? வர வர வீட்டுக்கு வர்றது கிடையாது, என்கிட்ட பேசுறதும் கிடையாது.
முன்னால என்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. இப்ப என்ன ஏறத்து கூட பாக்குறதே இல்ல. உங்க மனசு நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. மனைவி கிட்ட காதலோட பாசத்தோட பேசலாம். இந்த ரெண்டு தான் உங்ககிட்ட முடியாத. காதலோட பேச வந்தா அதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்ற. பாசமா பேசினா தேவைக்காக பாசமா இருக்கீங்கன்னு சொல்ற. ஏன்னா நீ எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நான் உன்ட்ட என்ன பேச சொல்ற? அப்போ இப்படிதான் இருக்க போறீங்க அப்படிதானே? எனக்கு என்ன தண்ணி பண்ண சொல்ற? உங்ககிட்ட பாசமாவும் பேச முடியல, கோபமாவும் பேச முடியல. ஒதுங்கி போறது எவ்வளவோ நல்லதா இருக்கு. அப்படியா? என்னையும் என் பிள்ளையும் ஒதுக்கி வச்சிருவீங்க அப்படிதானே? என் பிள்ளைகளுக்கு நான் ஒதுக்கி வைக்கணும். ஒதுங்கி போறதா நீ போ. என் பிள்ளை எனக்கு வேணும். பொண்ண மாதிரி ஒத்துக்கிட்டாலே என் பிள்ளை வளர்ந்துச்சுன்னா என் பிள்ளை இருக்காளா என்னத்துக்கு ஆகுறது? என் பிள்ளை என்னடி பாவம் பண்ணா? அவன் என்ன நம்பி பிறக்கான். அவனை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பன்னா நீ தான் அதுக்கு வரமாட்டேன் இதுக்கு வரமாட்டேன்னு ஒரு தனி ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்கிய. இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு என்கிட்ட இந்த ரூம்லயே அடைஞ்சு கிடக்கிய. நீ எல்லாம் என்னடி பிறவி? உன்னை கஷ்டப்பட்டு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸை கட்டி டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. நீ போன 3வது வருஷத்தோட ஸ்டாப். எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பொண்ணு நான் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்பண்டா பொண்டாட்டி முகத்தை பாக்கணும்னு தோணணும். சந்தோஷமா 4 வார்த்தை பேசணும். நான் உன்னை 4 வார்த்தை புகழ்ந்து பேசுறேன், நீ என்ன 4 வார்த்தை புகழ்ந்து பேசணும். அப்போ அந்த சந்தோஷம் இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் குறையதான சொல்லிக்கிட்டு இருக்க. குறை சொல்ல கூட பரவாயில்ல, சண்டை தான் போட்டுட்டு இருக்க. உன்னை நான் என்ன பேச முடியும்? உன் முகத்துல என்னைக்காவது ஒரு சிரிப்பு இருக்குதா? வயித்துல குழந்தை சமக்கிறிய எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி ஒரு லைஃப் திரும்ப கிடைக்குமா? இல்ல. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாம இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா அனுநியமா ஒரு நல்ல குணத்தோட பழகுனாதானே வயிற்றுக்கு புள்ளைய நல்லா இருக்கும். எப்பா பாரு உமனா மூஞ்சி மாதிரி நீ தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிருக்கேன் பாரு. எப்ப பார்த்தாலும் என்ன குறையே சொல்லிக்கிட்டு இருங்க. நான் இப்பதான் நீ குறைய சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீ பண்ணதெல்லாம் இப்பதான் சொல்லி கட்டிக்கிட்டு இருக்க. இப்பவும் எனக்கு உன் மேல காதல் இருக்குது. அதை கெடுத்துக்கிறாங்க. என்ன நிம்மதியா தூங்க விடு. சில பெண்கள் எவ்வளவு சிரிச்ச முகமா இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் பார்க்கும்போது நீயும் அப்படிலாம் இருக்க மாட்டியா? என் மனசு ஏங்குது. யார் அப்படி இருக்கா? ஏன் வெளியில போற நாங்க 4 பேரை பார்க்க மாட்டோம்? ஓ, அப்போ யாரையோ பார்த்திருக்காங்க. அவ எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இருந்தா தெரியுமா? அவ பேசுறது இனிமையா இருந்துச்சு. அப்படிதானே தேடி இருக்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது அது நீயா இருக்க மாட்டியா? நீ என் மனசு ஏங்குது. இல்ல, என்னால முடியாதுப்பா. இல்ல நான் விட மாட்டேன். என்னால முடியாது. இதுக்கு மேல முடியாது. அப்போ உங்க அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். வேண்டாம். சரி, அப்புறம் நான் சொல்லி கொடுத்த திரும்ப சொல்லு பாப்போம். வர மாட்டேங்குதே. வர மாட்டேங்குதா? நைட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண வரவே மாட்டேங்குது. வராதுல. சிந்தனையா ஒருமுகப்படுத்தி தானா வரும். என் நினைப்பெல்லாம் உங்க மேலதான் இருந்தது. ஏன் மேல இருந்ததா? ஆமா, இத ஒப்பிக்காம போனா, இத செஞ்சு காட்டாம போனா நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு பயத்திலே இருந்தேன். அப்படியா? ஆமா, பரவாயில்ல, திட்டவே இல்லை என்ன நீங்க. உன்னை எப்படி திட்ட முடியும்? திட்டுற மாதிரியா இருக்க? அழகா இருக்கணும். ஆமாமா, ரொம்ப அழகா இருக்க. அதுக்காகலாம் இல்ல, நீ பண்ற சேட்டை. சிரிச்சு கவுத்ததெல்லாம் போதும், ஒழுங்கா பிராக்டிஸ் முடி. ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்கல. ஆஹா, முடியாது. நீயே அதான் பண்ணணும், நம்மளால முடியாது. சரி, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன். இப்பதானே வந்தீங்க. ஆனா போகணுமே. ப்ளீஸ், நான் மட்டும் இவ்வளவு தனியா இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே இருக்கு. ப்ளீஸ், இன்னும் 5 நிமிஷம். எனக்கும் இருக்கணும்னு ஆசை. என் ஃப்ரெண்ட் அப்பவே போன் அடிச்சு கூப்பிட்டே இருந்தான். போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க இங்க இருக்கணுங்கக்காக உங்களுக்காக ஒரே ஒரு கவிதை சொல்லட்டா? கவிதையா? உங்களை பத்தி தான். உன் திறமைய காட்டு பாப்போம். என்னடி பண்ற? கவிதை சொல்றதுக்கு முன்னாடி தொண்டைய ஸ்ட்ராங் பண்றேன். எனக்கு தான் கிச்சு கிச்சு குரலாச்சே. ஆமாமா. கிண்டல் பண்ணாதீங்க. அது ஸ்ட்ராங்கா சொன்னாதான் கவிதை நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா. எங்க சொல்லுங்க பாப்போம். உன்னை நினைத்து பாடும் பாடல் போலவே எதுவும் இனித்ததும் இல்லை, எதுவும் வலித்ததும் இல்லை. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். அப்படியே கொஞ்சம் பாடத்திலையும் கவனம் செலுத்து. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி படிப்புக்கே வந்துருவீங்க. ஏற்கனவே 2 அட்டெம்ப்ட் ஃபெயில். இந்த திருப்பாது பாஸ் ஆயிரு. சரி. சரி, உங்களுக்கு குடிக்க காஃபி? வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். ப்ளீஸ். வேண்டாமா? வேண்டாம். ப்ளீஸ். கொண்டுட்டு வா. 2 மினிட்ஸ். சரி.
உன்கிட்ட பேசிட்டு இருந்தா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா போகணுமே. அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும். ஹலோ, ஆ, ஆ, என்ன என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்க? இல்ல வீட்டுக்கு போகணும். அதான் பாவம் தேன்மொழி நான் பாட்டுல போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நேரத்துல கூட நான் அவ கூட இருக்கலனா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவ எப்படி இருந்தா என்ன, நான் அவ கூட இருந்திருக்கணும். இல்ல இல்ல வீட்டுக்கு போறதா நல்லது. என்னங்க காஃபி? சரி கொண்டா. என்னாச்சு உங்களுக்கு? திடீர்னு வேண்டாங்கறீங்க வேணுங்கறீங்க? வீட்டு ஞாபகம் அதான். ஓ அம்மா, நீ கண்ணு பிள்ளைலே எல்லாரையும் பார்க்கணும் ஆசை வந்துட்டா? ஆமா. குடிச்சிட்டு போங்க. சரி. எவ்வளவு அழகா இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன? ஒண்ணு இல்ல. சரி போதும் குடிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன குடிச்சிட்டு இருக்கா? இனிப்பு இருக்கான்னு பார்த்தேன். இல்ல தேன்மொழியை பார்க்க போயிட வேண்டியதான். இன்னைக்கு அவளை போய் நல்லா கொஞ்சம் வாயாடி வாயாடி மன மஞ்சு மாதிரி மஞ்ச தூக்கிச்சுட்டே இருப்பான். நான் அவனை முத பார்க்கும்போது எவ்வளவு கியூட்டா இருந்தடி பாரு. இப்ப உன் மூஞ்சி பார்க்கவே நல்லாவே இல்லை. உன்னை போல எப்படி மாத்திர பாரு. ஸ்ருதி நான் கிளம்புறேன். ஸ்ருதி பார்த்து வர வேண்டியதுன்னு ஏந்தி. நீங்க அவசரமா கத்துனீங்களா, அதான் வந்தேன்னா சரிக்கு விழுந்துட்டேன். சரி ஏந்தி. சரி. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த வேகம், அடையாளம் இல்ல ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஆழம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். ஏந்தி சரி. பொம்பளை பிள்ளையோட கொடுக்க மறக்க தெரியாது. ஏந்தி இது என்ன பழக்கம்? சரி ஏந்தி. சாரி. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். தேன்மொழி என்ன? இங்க வாடி. அதான் என்கிட்ட பாசமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா உங்ககிட்ட பாசம் இல்லாம நான் வேற யாருக்கிட்ட இருக்க போறேன்? இங்க வா. வேண்டாம். வரல அது கோப்பம் இருக்கு. வாடி வேண்டாம். வாடி தங்கம் இங்க வா. சாரிண்ணா வா என் கையில பத்துக்கிட்டியா? வா. வேண்டாம். நீங்க தான் என் மேல கோவமா இருக்கீங்கல்ல. வாடி செல்லம் வா. ஒன்னும் வேண்டாம். என்ன பாக்குறதுக்கெல்லாம் இப்ப நீங்க சீக்கிரம் வரதே இல்ல. சரி சரி இனி ஒழுங்கா வரேன் சரியா? எங்கேயும் போக மாட்டேன். நேரம் எங்கேயும் வந்தது. நிஜமா? நிஜமா தங்கம். சரி இப்படி படுக்காதடி. அப்படி படுக்க கூடாது சொல்லிருக்காருல. இல்ல இதான் குறுக்குக்கு நல்லா இருக்கு. சரி வா என் கையில வந்து படு வா. சரி. இங்க பாரு டெலிவரிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் போட்டு உன் கூடயே இருப்பேன். டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் உன் கூடிய பிள்ளை கூடயும் ஒரு மாசம் இருக்கேன். நிஜமா? அடுத்த மாசம் எனக்கு டெலிவரி. டெலிவரிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் போட்டு என் கண்ணு தங்கத்துக்கூடயே இருக்கேன். சரி. ஹாப்பியா இருக்கணும் சரியா? அப்பதான் நீயும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்க முடியும். சரி. சரி இதை சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். சரி தூக்கம் வந்தா தூங்குங்க. இல்ல இப்போ விக்ரம பார்க்க போலான்னு தோணுது. ஏன்? கோவப்படாத. ஒரு இட்டு பாத்துட்டு வந்துட்டா. வேற யாரெல்லாம் அங்க வருவா? வேற யாரும் வருவா? பொண்ணு தர விக்கி, அப்புறம் தருணு, அவன் டேனியலு. இப்போ ஒரு ஹேங் ஆளுறீங்க அப்படிதானே? நாங்க பார்க்கல வேலைக்கு டென்ஷனுக்கும். இப்படி கொஞ்ச நேரம் பேசி எடுத்து இருந்தாதான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரி போயிட்டு வாங்க. நிஜமாட்டி சொல்ற? சரி போயிட்டு வாங்க. டென்ஷனா இருக்கு நீங்களா? போயிட்டு வாங்க. சரி சீக்கிரம் வந்துடணும்னு. சரி சரி நீ பட்டு தூங்கிட்டே இரு. நான் போயிட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அம்மா கேட்டா இப்போ வந்துருவான்னு சொல்லிடு. சரிங்க சீக்கிரம் வந்துடணும். சரி சரி சீக்கிரம் வந்துடுறேன்.